விருச்சிகம் ராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீங்க கவலைப்படுறீங்களா? அந்த கவலையே வேண்டாங்க. ஏன்னா இந்த விருச்சிகம் ராசி அப்படிங்கிறது ஆழமான மனசு, உறுதியான திறமை, எதையுமே விட்டு கொடுக்காத தன்னம்பிக்கை கொண்ட ராசி. வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளையுமே தன்னோட தன்னம்பிக்கையால வெல்ல முடியும். நீங்கள் ஒரு முறை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் நிற்க மாட்டீங்க. யாரும் சொன்னாலுமே பின்வாங்க மாட்டீங்க. இது விருச்சிக ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நெருப்புமே வைரமாக மாறுது. அது மாதிரி தான் நீங்கள் சந்திக்கிற கஷ்டங்களுமே உங்களை எப்போவுமே அது உடைக்காது. உங்களை இன்னுமே வலிமைப்படுத்தக்கூடிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கும். அதையுமே தாண்டி முன்னேறக்கூடிய திறமை, வலிமை இந்த விருச்சிகத்துக்கு அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். யாரும் என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் உங்களை முதல்ல நினைக்காதீங்க. ஒரு நாள் உங்களோட வேல்யூ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிய வரும். பழைய காயத்தை பிடிச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப போட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாதீங்க. அதை விட்டுருங்க. அதை விடுறது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தக்கூடியது அமைஞ்சிருக்கும். உங்களை யாருமே தள்ள முடியாது. நீங்களாக உங்களை நிலைநிறுத்திக்கூடிய ஒரு வலிமை கொண்டவங்க. இந்த விருச்சிகம் தெரியுமா, ஒரு போராளி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் அமைதிக்குள்ள பெரும் சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கண்டிப்பாக நன்மையை பெற முடியும். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சூழல் நன்மையை கொடுக்குதா, தீமையை ஏற்படுத்துதா, என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கணும். அது நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயை அதிபதியாக கொண்டது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்ச கடவுள் முருகன். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யறதுனால. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க முருகனிடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு சில பின்னடைவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வருது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு பெற என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்ககிட்டயே அதுக்கான பதில் இருக்குங்க. அது என்னன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனும் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பும். இது 2 இருந்தால் போதுங்க. நீங்கள் அலையவே தேவையில்லை. எளிய முறையில் உங்களுக்கான பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெறலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அலையவே தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியான பாதையை நீங்கள் இப்போ தொடர்ந்து அடியெடுத்து வைக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கான தீர்வை நம்ம எப்படியாவது அடைஞ்சிருவோம். ஆனால் தீர்க்க முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை ஜனனகால ஜாதக அமைப்பால் நீங்கள் நிரந்தரமான தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும். நல்லது நடக்குது அப்படின்னா சந்தோஷப்படலாம். ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னா அது ஏற்படாமல் நம்ம முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகளை நிலைநிறுத்தலாம் இல்லையா? அதுக்கான பதிவு தான். வாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரணருண ரோகஸ்தானம் இருக்குது. இதில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிற செவ்வாய் அமைஞ்சிருக்கிறாரு. அடுத்தது கலசரஸ்தானம், இங்கே நவகிரகத்தில் நாயகனாக இருக்கக்கூடிய சூரியன். அடுத்தது அஷ்டமஸ்தானம், அங்கே அறிவு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்கள்ல, அங்கே குரு பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது வராரு. உங்கள் ராசி ஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் தொழில்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானும் வராங்க. இப்போ சொன்னது கிரக நிலை. இந்த இடத்துல இந்த மாதிரியான கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இதை வச்சு உங்களுக்கான பலன்கள் எப்படி உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
அதுவும் இந்த மாதம் பாருங்களேன், சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறி வராரு. செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. இந்த கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே நிற்பீங்க. நீதி நேர்மையை தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்க அநியாயத்தை எதிர்ப்பீங்க, நியாயத்துக்கு பக்கபலமாக இருப்பீங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதே போல் பிடிக்கல, தன்னோட வாழ்க்கையில் அவங்க ரொம்பவும் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடவுமே தயங்க மாட்டீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ஆனால் செயல் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பேச்சு திறமையால் எல்லா வகையிலுமே காரிய வெற்றியும் சிறப்பான அனுகூலமான பலன்களையும் பெற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிகள்லையுமே பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களாலையுமே மனநிறைவு உண்டாகும். மற்றவங்களால அமைதி இழந்து ரொம்பவுமே கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு இப்போது அமைதி உண்டாகும். மற்றவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை தானாக விலகும். அதே போல் தொல்லை கொடுத்துருந்த எதிரிகளும் தானாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயம் நல்லது ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க, அதை குறைச்சிக்கோங்க. முழுசாக கேட்காமலும் இருக்க முடியாது. சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிற விஷயத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து அது சரியாக நல்லதா கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வேலைகளில் ஈடுபடுறது நல்லது. பெரும்பாலும் அடுத்தவங்க பேச்சை கேட்காம இருக்கிறதே நல்லது. அது ஏன் குறைச்சிட்டு கேட்காம இருந்து பாருங்களேன், இன்னுமே நன்மையை பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த மாதம் பாருங்கள், தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுது. அந்த வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்ப சூழல் ரொம்பவுமே சந்தோஷமானதாக மாறும். அதை விட்டுட்டு சண்டை சச்சரவு போட்டிக்கு போட்டி போட்டு பேசுறது இதெல்லாம் வேணாங்க, இதை தவிர்த்துருங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கோபக்குணமும் அதிகமாக இருக்குது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாக்குவாதத்தை தவிர்க்கணும், கோவப்படுறத குறைச்சே ஆகணும். ஒரு சில விருச்சிகத்துக்கு பாருங்கள், இந்த மாதம் சில இடமாற்றம் வரும். வேலையிலேயோ வீடு மாற்றத்தோ தொழில் ரீதியாக சில மாற்றங்களோ ஏற்படும். கணவன் மனைவி கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். உங்களுக்கு வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் வரவும் நல்லா இருக்குங்க, ஆனால் செலவுமே கொஞ்சம் எதிர்பார்த்து வரும். அதனால் வரவு நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது திட்டமிட்டு அந்த செலவு செய்கிறத பிளான் பண்ணும். திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் பணத்தை செலவழிக்கிறத தவிர்த்துட்டு தேவை என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதே போல் இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த கோபம் குடும்பத்தில் வேணாம் அப்படின்னு. அந்த கோபம் கண்டிப்பாக உறவுகள் இடையிலையுமே வேண்டாம். உறவினர்கள்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதம் உண்டாகும். வாகனத்தால் சில பராமரிப்பு செலவு ஏற்படும். நண்பர்கள்கிட்ட இருந்து இந்த அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை சொல்லிவிட்டு அதை வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் நண்பர்கள்கிட்டையுமே கவனமாக தான் இருக்கணும். நிறைய வேலைகள் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிறதுனால உடல் சோர்வு வரும், ஒரு மாதிரி அசதியாக இருக்கும். பெரும்பாலும் பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இன்றைக்கி எந்த விஷயத்தையும் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மனசு மூளை இதெல்லாமே தெளிவாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கலாம். எடுத்துமா கௌத்தமான அவசரப்பட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. தொழில் வியாபாரம் இதில் ரெண்டுலேயுமே இது வரைக்கும் இருந்த போட்டி உங்களை விட்டு நீங்குது. போட்டி நீங்கி தொழில் விருத்தி அடையக்கூடிய யோகம் இப்போ பிறந்திருக்கு. அதே போல் இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை நீங்கள் அடியெடுத்து வைக்குவீங்க. நல்லது நடக்கும், தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அதுவும் ஏதாவது பொருட்களை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோருக்கிட்டையுமே கவனமாக இருக்கணும். கவனமாக பழகிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களோட பேச்சு திறமையால் உங்களுக்கான காரியங்களை ரொம்பவுமே எளிமையாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட பாருங்கள் மன நிறைவு பெறுவீங்க. அந்த அளவுக்கு சாதகமான சூழல் உருவாகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை தருது. ஆனாலும் அந்த பலன்களோட முடிவில் கொஞ்சம் மன கஷ்டம் வரலாம். சரியாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்களுமே கவனமாக இருக்கணுங்க. எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இந்த ரெண்டு விஷயத்துலையுமே
ரொம்பவுமே தீவிரம் காட்டணும். ஃபைனான்ஸ் போன்ற விஷயத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. நீங்கள் போட்டி பந்தயத்தில் பங்கு பெறும் பொழுது சாதகமான பலன் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த விருச்சிகத்துக்கு இது வரைக்கும் பார்த்த கிரக சூழலால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாத்துலேயுமே நீங்கள் நினச்ச வெற்றி நிலையை சிறப்பான உயர்வோடு பெறலாம். செவ்வாய்க்கிழமையில நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடோடு சேர்த்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செவ்வாய்க்கிழமையில செய்வது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு பார்த்துருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தெய்வத்தின் அருட்பார்வை இப்போ உங்கள் மீது விழக்கூடிய காரணத்தால் நன்மை இந்த மாதம் தொடர்ந்து நடக்கும் எல்லா வகையிலுமே.